கன்னிராசி என்பர்களே, கோசார சரிவானது வக்கிரகால பலன்கள். உங்கள் கன்னிராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் திக்பலம் பெற்று கோசார சரிவான் சஞ்சாரம் செய்து வருவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. அந்த கோசார சனி பகவான் 27/7/2026 முதல் 10/12/2026 வரை சுமாராக 138 நாட்கள் இதே மீன ராசியில் வக்கிரம் அடைகின்றார். உங்களது கன்னி ராசிக்கு 5, 6ஆம் அதிபதி ஆகிய சனி பகவான் 7வது வீட்டில் கண்டகச்சனியாகவும் இருந்து வருகின்றார். அந்த கோசார சனி பகவான் இதே 7வது வீட்டில் தற்போது 138 நாட்களுக்கு வக்கிரகதியில் பயணிப்பார். அதனால் அவரின் செயல்பாடுகள் வேகமெடுக்கும். அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் வேகமாகவே உங்களை வந்தடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். கன்னி ராசியை பொறுத்த வரையில் சனி பகவான் வக்கிரம் அடைவது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனெனில் 7வது வீட்டில் கண்டகச்சனியாக பலம் பெறும்போது உங்களது வயதுக்கேற்ப ஆரோக்கிய குறைபாடுகளையும் தந்திருப்பார் இல்லையா? அந்த ஆரோக்கிய பிரச்சனை இனி வரும் காலங்களில் குறைந்து காணப்படும். மேலும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளும் விலகும். நல்ல புரிந்துணர்வோடு செயல்படுவீர்கள். அத்தோடு உங்கள் வாழ்க்கையில் நாளாந்தம் சந்திக்கும் சரிசமமான நபர்களுடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளும் குறைவடையும். குறிப்பாக கூறின் உச்சம் பெற்ற வலுவான கோசார குருவின் 9ஆம் பார்வையும் சனிக்கு கிடைப்பதனால் சுபத்துவ நிலையை அடையும் கோசார சனி பகவான் அங்கிருந்து உங்களது கன்னி ராசியை பார்வை செய்வதனால் நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கூட விளங்குவீர்கள். அதோடு தெய்வ அனுகூலம் கிடைக்கப்படுவீர்கள். மட்டுமல்ல, வீடு வாகன வகையில் எதிர்பாராத நற்பலன்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதே சமயம் உச்சம் பெற்ற கோச்சார குரு பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் நிற்பதனால் பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேலும் குருவின் பார்வைகள் மூலமாக நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையோடும் துணிவாகவும் செயல்பட்டு உங்களது முயற்சிகளில் வெற்றியும் அடைவீர்கள். மட்டுமல்ல, பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூர்வீக தொடர்புகளும் மற்றும் மனைவியின் நல்ல ஆதரவும் பொதுஜன தொடர்புகள் மூலமாகவும் நற்பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.